பொதுவா வந்து லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாள்னா 100 நாள், 50 நாள்னா 50 நாள். அது எப்படி அவ்வளோ எக்ஸாக்ட்டா பிளான் பண்ணி கரெக்ட்டா ப்ரெஷர் இல்லாம பண்ணிடுறீங்க? இல்ல சார், அது ஒரு சேலஞ்சா தான் இருந்தது முன்னாடி. அ சார் நல்ல டீம் இருக்கு. பசங்க எல்லாம் ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. எக்ஸாக்ட்டா இதான் வேணும்னு தெரியும். அண்ட் நம்ம பெருசா ஜான்ராவா என்னோடது ஒண்ணும் ஷிஃப்ட்டும் இருக்காது. நான் எடுக்கிறதெல்லாம் இந்த கேங்ஸ்டர் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாரி இருக்கும். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கு. என்ன ஸ்டைல் ஆஃப் ஒர்க் முடிஞ்சா முடியும்னு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சார். எத்தன வருஷம் 11 வருஷமா எல்லார் கூடயும் ஒண்ணா தான் இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அவங்கவங்களோட எக்ஸாக்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன வேணும் அண்ட் மோஸ்ட்லி எனக்கு என்ன எதிர்பார்ப்பாங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால பெரிய இது இல்ல. பிரச்சனை எங்க இருக்குன்னா, நமக்கு ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்றதும், அவங்களோட டேட்ஸ் வாங்குறதும் அதுல மட்டும் இருக்கும். அண்ட் ஆப்வியஸா ரிலீஸ் டேட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாமே சேலஞ்சிங்கா தான் பார்த்தோம். சரி பரவாயில்ல எடுத்து பண்ணுவோம். இந்த வயசுல ஓடாம இந்த வயசுல ஓடுவோம் அப்படி. அப்புறம் இந்த படத்த கொஞ்சம் அ அப்படி பண்ண வேணாம்னு சொல்லி யோசிச்சேன் சார். அதான் ரிலீஸ் டேட்ட முன்னாலே முன்னாடி சொல்ல வேணாம். ஆ. சன்லேயும் வந்து அவங்களும் ரொம்ப பெரிய மனசோட ஒத்துக்கிட்டாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க டென்ஷன் இல்லாம உங்களோட படத்த நீங்க எடுத்து முடிச்சுட்டு, நீங்க ரிலீஸ்க்கு ரெடின்னு சொல்லுங்க. நம்ம ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த டைம்ல அப்படி ஒரு கால் எடுக்கிறது நல்லது. ரொம்பவும் ஓட வேணாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க சார். அதனால கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார். 18 மந்த்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. நெனச்ச மாரி ஷூட் வந்து ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி முடிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த 5 மந்த்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ண டைம் இருந்தது. பொறுமையா. ஆ. அப்புறம் 2வது இந்த படம் வந்து சிஜி டிபெண்டன்ட் இல்ல. மோஸ்ட்லி நம்ம படங்கள் இருக்கும். இதுல சிஜி டிபெண்டன்சியே இல்லாத படம் இது. அப்படியா? சார் எனக்கு தெரிஞ்சு கிரீன் மேட் ஷாட் வந்து லெஸ் தென் 1 மினிட் 2 மினிட்ஸ் இருந்தால் பெரிய விஷயம். கிரீன் மேட்டே யூஸ் பண்ணாம ரஜினி சார் எல்லாரையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரியல் லொகேஷன்ஸ் அவுட்டோர். பட் எல்லாம் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல கிரீன் மேட் கூட யூஸ் பண்ணாம அப்படின்னா, அவ்வளோ தூரம் ஆர்டிஸ்ட் இறங்கி எஸ் சார். ஆக்ஷன் பிளாக்ஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ் சார். அண்ட் அதுதான் மேஜர் யூஎஸ்பி ஃபார் த ஃபிலிம். ஒரு எந்த ஸ்டண்ட்டுக்கும் கிரீன் மேட் வந்து யூஸ் பண்ணணும். மேக்ஸ் டு த மேக்ஸ் ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனுக்கு மட்டும் ஏதாவது வச்சிருப்போம். நான் தான் சொல்கிறேன் சார், மொத்தமாக பார்த்தா ஃப்ரேம் கணக்கு கூடி பார்த்தா நாட் ஈவன் 1 மினிட் கிரீன் மேட் ஃபோட்டேஜ் இல்லை படத்தில். ஓ! அது ரொம்ப வாண்டடாக எடுத்த முடிவு தான் இந்த தடவை.